ஹாய் ஹலோ டு ஆல். இன்றைக்கி ஃப்ரைடே. இன்றைக்கி அதனால் க்ளீனிங் ஒர்க்குக்கு பஞ்சமே இருக்காது. எப்போவுமே ஃப்ரைடே இல்லைன்னா டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அன்னைக்கு மட்டும் எப்போவுமே ரெகுலராக அடுப்பு துடைச்சிட்டு தான் படுக்கிற வழக்கம். ஆனால் வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை அடுப்பை துடைச்சிட்டு காலைல எழுந்திரிச்சோன்னா துடைச்சிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அடுப்பில் வச்சு சமைக்கும்போது மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கேஸ் ஸ்டவ் தானே அடுப்பு, அதனால் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பால் காய்ச்சறது, அப்புறம் சாப்பாடு வைக்கிறது, இந்த வேலை எல்லாமே நான் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த மஞ்சள்லாம் வச்சுட்டு சமைக்கும்போது ஏதோ புதுசாக திரும்பவும் வீட்டில் பால் காய்ச்சுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. எவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு குயிக்காக கிளம்பணும்னு நினச்சாலுமே ஒரு சில மிஸ்டேக்ஸால் நம்ம கண்டிப்பாக லேட் ஆக்கிடுவோம். அந்த லேட் ஆகிறதுனால நமக்கு நாளும் சரி ஒரு டைமிங் வரைக்கும் ஆஃபீஸ்க்கோ இல்லை வீட்லேயோ சரி அந்த டைமிங்க்கு செட் ஆகுற வரைக்கும் நம்ம மைண்டும் சரி மனசும் சரி ஒரு லெவலுக்கு வர வரைக்கும் மைண்ட் அப்படி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியாகவே எந்திரிச்சு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டா இந்த டென்ஷன்லாம் குறையும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணதுனால ரிப்பீட்டடாக அந்த விஷயத்த இன்றைக்கும் இந்த வீடியோவில் ஹாப்பியாக ஷேர் பண்ணுறேன். கருந்துளசி அங்கங்கே இருக்குது, பச்சை துளசி பர்டிகுலர் இடத்துல தான் இருக்குது. உள்ளே இருக்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் கவனித்தேன். அதனால் கஷாயம் போடுறதுக்கு பச்சை துளசி எடுத்துகிட்டு பச்சை துளசி நான் கஷாயம் போடுறதுக்கு இல்லை, அதுவும் இல்லாமல் பெருமாளுக்கு பச்சை துளசி வாரத்தில் ஒரு நாளாவது எங்கேயாவது கிடச்சிச்சின்னா டக்குன்னு பறிச்சுட்டு வச்சுருவேன். இதை வாங்கி வைக்கிறத விட இந்த மாதிரி இடத்துல இருக்கிறது சும்மா தானே இருக்குது, அதை பறித்து கொண்டுட்டு வைக்கலாமே அப்படின்றனால அது ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு. வேப்ப எனக்கு எங்கேயும் கிடைக்கிறதில்ல. அதாவது மரமெல்லாம் வெட்டி வச்சுட்டாங்க. இருக்க 2 மரம் தான் எங்கள் தெருவில். அந்த மரத்தை 2யுமே உயரமாக வெட்டியிருக்கனால எட்ட மாட்டுது. கஷாயம் வாரத்தில் ஒரு 3 டேஸ் காஃபி இருந்துச்சுன்னா மட்டும் 3 டேஸ் எடுத்துப்பேன். இல்லைனா வேறு ஏதாவது ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸ் இது மாதிரி தான் எடுத்துப்பேன். அதுவுமே இல்லைனா வெறுமனையாக ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக தேன் கலந்து ரெகுலராக குடிக்க மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் இதை நான் ரிப்பீட்டடாக அந்த மாதிரி கஷாயம் குடிக்கிறது, இந்த ஹனி வாட்டர் குடிக்கிறது இதெல்லாம் வச்சுப்பேன். எப்போவுமே பாப்பா எனக்கு காலையில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாள். தம்பிக்கு அவ்வளோவா டைம் இருக்காது. தம்பி தூங்கி எந்திரிக்கிறதுக்கும் கொஞ்சம் தாமதப்படுத்துவாள். பாப்பா கொஞ்சம் என் கூடயே ஏர்லியாக எந்திரிச்சிருவா. தம்பிக்கு இந்த ஷூ எடுத்து வைக்கிறது, லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போய் ஆட்டோவில் கொடுத்துட்டு வர்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாள். ரொம்ப சமத்து, இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அடம் வாயாடி வேற. பாப்பாவை கொண்டுட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபீல் தோணுச்சு, அப்பாடா ஸ்கூலில் விட்டுட்டோம் அப்படின்னு இன்றைக்கி தோணுச்சு. ஸோ அதோடய வீடெல்லாம் துடைச்சிட்டு க்ளீனிங் ஒர்க் தான். மேட்டெல்லாம் மாற்றிட்டு பழைய மேட்டெலாம் எடுத்து ஊற வச்சுட்டு நிலைக்கு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். நிலைக்கு எப்போவுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை செய்ய மாட்டேன், வெள்ளிக்கிழமை தான் இந்த ஒர்க் செய்வேன். மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சுட்டு இந்த 2 சைடும் இருக்கிறது சாமின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் இதுக்கும் எப்போவுமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு படிக்கட்டுக்கெல்லாமே மஞ்சள் குங்குமம், அப்புறம் கொஞ்சம் குலதெய்வம் கோயிலேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வர சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதனால் அதுக்கும் எடுத்துகிட்டு நிலையில கட்டியிருக்கோம். அதுக்கும் இந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாட்டிஸ்ஃபைடாக அப்பாடா அப்படின்னு போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு போனேன். இதுக்கு மேலேயும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இருந்தாலும் சாப்பிடாம 10:30 வரைக்கும் இவ்வளோ வேலையும் செய்யணும். அது ஏன்னா வெள்ளிக்கிழமை இந்த வேலையெல்லாம் செஞ்சால் தான் ஃப்ரீயாக உட்கார முடியும் அப்படின்ற மாதிரி மைண்ட் இருக்குது. அப்பாடா அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட உட்காந்தேன். எனக்கு டே இன்றைக்கி மார்னிங் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இனி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி பழைய சாதம், வீட்டில் ஊற வச்ச மோரும் தான். இனி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.